ஈமானிய இன்பம் என சில விஷயங்களை விளங்கி வைத்திருக்கிறோம். அதுல எல்லாமே ஈமானிய இன்பத்துல வராது. அது என்ன? குர்ஆன ஓதி ஒருவர் அழுகிறார், பயான் போக்கல சம்பவம் சொல்லுவோம் தானே, உருக்கமான சம்பவங்கள் வரக்குள்ள ஒருவர் அழுகிறார். இந்த நேரங்களை எல்லாம் சிலர் எப்படி விளங்கி வச்சுக்கிறாங்கன்னா, இது எல்லாமே ஈமான்ட வடிவத்துக்குள்ள வரும், ஈமானிய இன்பத்துக்கான ஆதாரம் எல்லாம் அதுக்குள்ள வராது. எல்லாமே என்ன செய்யாது, அதுக்குள்ள வராது. ஏன் வராது சொல்லுங்க பாப்போம். ஈமானிய இன்பம் என்பது ஈமானுக்காக வருகின்ற அழுகைக்கு மட்டும்தான். விளங்கிட்டா? உதாரணமா வியாபாரத்துல நீங்க நஷ்டப்பட்டு நிக்கிறீங்க, வேதனையான ஒரு சூழல்ல இருக்கிறீங்க, குடும்ப ஞாபகத்தோட இருக்கிறீங்க. அப்ப நீங்க குர்ஆனை பெறட்டுங்க, இன்னா அத்தைனா ஓதினாலும் அழுக வரும், சூரத்துல் ஃபாத்திஹா ஓதினாலும் அழுக வரும், சூரா யூசுப் ஓதினாலும் அழுக வரும். இதுக்கு பேர் ஈமானிய இன்பம் அல்ல. இதுக்கு பேர் என்னது? ஈமானிய இன்பம் அல்ல. இந்த ஊட்டு ஞாபகம் இல்லாம, சோதனைகள் இல்லாம, நஷ்டம் இல்லாம ஓதி பாருங்க, சூரா யூசுப் ஓதினாலும் என்ன செய்யாது, அழுக வராது. அதே வசனம் தான் ஓதுறோம், ஆனா என்ன செய்யவில்லை, அழுக வரவில்லை. அதனால ஒரு நாள் அதை என்ன செய்யக்கூடாது, அதை கொண்டு போய் ஈமானிய இன்பத்தில் அழுகை. ஒரு மனிதன் நல்ல விஷயத்துக்காக அழுவதில் இஸ்லாம் நன்மை வைத்திருக்கிறது, அது மறுக்கவில்லை. நல்ல விஷயத்துக்காக ஒருத்தன் அழுகிறார்னு சொன்னால் அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னது? ஹாதிஹி ரஹ்மத்துன் ஜஅலஹல்லாஹு ஃபீ குலூபி இபாதிஹி, தனது அடியார்களின் உள்ளத்திலே வைத்திருக்கக்கூடிய ஒரு கருணை இது. அல் குலூபு தஹ்சன் வல் உயூனு தத்மா வலா நகூலு இல்லா மா யுர்தி ரப்பனா, உள்ளங்கள் கவலைப்படுகின்றன, கண்கள் கண்ணீர் வடிக்கின்றன, இறைவன் விரும்பாத விஷயங்களை நான் சொல்லுவது இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அது ரஹ்மத். ஆனா ஈமானிய இன்பம் என்பது அதல்ல. அது இஸ்லாம் எங்களை எந்த நல்ல விஷயத்துக்காக நாங்கள் கண்ணீர் வடித்தாலும் கூலியை வைத்திருக்கிறது. ஈமானிய இன்பம் என்ன தெரியுமா? இதுவல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்கிறார்கள், வரஜுலுன் ذكرல்லாஹ خاليا ففاضت عيناه, ஒரு மனிதர் அல்லாஹ்வை தனிமையில் ஞாபகப்படுத்தி கண்ணீர் வடித்து அழுதார். ஒருவர் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தினார், அதனால ஒருத்தர் அழுதார்னு வைங்களே, அது எதற்காக அழுத அழுகை? ஈமானுக்காக அழுத அழுகை. பாவங்களை நினைக்கிறாரு, நினைக்கின்ற பொழுது நரகம் அவருக்கு ஞாபகம் வருகிறது, நரகத்தை நினைத்து கண்ணீர் வடிக்கிறார், அது அழுகை. சொர்க்கத்தை நினைக்கிறார், சொர்க்கத்தை நினைக்கிற நேரத்தில் தான் செய்த அமலுடைய எண்ணிக்கை ஞாபகம் வருகிறது, நம்மளுக்கு கிடைக்காமல் போய்விடுமோ என்று நினைக்கிறார், அது ஈமானிய இன்பம். ஒரு மனிதனுக்கு ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் தர்மம் செய்யறாரு, செய்துவிட்டு யா அல்லாஹ் என் பாவங்களை மன்னித்து விடு என்று உள்ளம் உருகுகிறார், அது ஈமானிய இன்பம். மனைவி குடும்பம் என்று வருகின்ற பொழுது ஏற்படுகின்ற துன்பங்களின் பொழுது தன் வாழ்க்கையை கட்டுப்படுத்தி, வாய்களை கட்டுப்படுத்தி முறையாக என்ன செய்கிறார், பேச்சுவார்த்தையை நடந்து கொள்கிறார், ஆனால் வேதனைகளை அடக்கிக் கொள்கிறார். இதனால் அவருக்கு என்ன செய்து கண்ணீர் வருகிறது, அது என்ன? ஈமானிய இன்பம். கணவனை மனைவியையும் தாயையும் நிர்வகிக்கின்ற நேரத்தில் இருவரையும் சமாளிக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். அப்படி நேரத்தில் தான் இடையில் அகப்பட்டு என்ன செய்வாரு, வேதனைக்குரிய மனிதராக மாறிக்கொண்டிருப்பார். 2 பேரையும் காயப்படுத்த மாட்டாரு. இதற்காக வேண்டி ஒரு அழுத அல்லாஹ்ட்ட என்ன செய்றார், யா அல்லாஹ் தாய்க்காக வேண்டிதான் நான் இப்படி செய்றேன் கூலிய கேட்கிறாரு, அது ஈமானிய இன்பம். அப்ப எதற்காக வேண்டி ஈமானிய இன்பம்? குர்ஆனை வந்தது, வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஜாதத்துஹும் ஈமானா, குர்ஆன் ஓதப்பட்டா அதற்காக வேண்டி ஈமான் அதிகரிக்கிறது, இது ஈமானிய இன்பம். இது என்ன செய்ய வேண்டும், நல்ல முறையிலே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஈமானிய அடையாளங்களுக்காக ஏற்படக்கூடிய கண்ணீர். நான் உங்களுக்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். இதுக்கு 2 முறையில அழலாம். ஒரு மனிதருக்கு வரக்கூடிய அழுகை, அவருக்கு இப்படி ஒரு வாழ்க்கை ஏற்பட்டதே, சோகம் ஏற்பட்டதே நினைச்சு அழுகிற அழுகை இருக்கிறது. இது உலகத்தில் எல்லாருக்கும் இந்த அழுகை என்ன செய்யும், ஏற்படும். சோகமான சம்பவங்களை உலகத்தில் உள்ள இறை நிராகரிப்பாளனுக்கு கூட நீங்க சொல்லி பாருங்க, அவனுக்கு என்ன செய்யும், கண்ணால கண்ணீர் போகத்தான் செய்யும். நீங்க எப்படி அழணும், உங்களை அழுக வருகின்ற நேரத்தில் அவருடைய வாழ்க்கை எங்கட வாழ்க்கை ஒப்பிடக்கொள்ள இப்படி இருக்கிறதே ஒரு உணர்வுல நீங்க அழுதீங்க என்று சொன்னால் அது என்ன அழுகை? ஈமானிய அழுகை. வெறும் கண்ணீருக்கு மாத்திரம் இறைவன் கூலி எழுதுவது இல்லை. வெறும் கண்ணீருக்கு மாத்திரம் என்னது, இறைவன் கூலி எழுதுவதில்லை. எதற்காக வேண்டி இறைவன் கூலி எழுதுவான்? என்கிற வாழ்க்கையில் நம்ம எதற்காக அழுகிறோம், எதற்காக அழுகிறோம் என்பதற்காகத்தான் என்ன செய்வான், இறைவன் கூலி எழுதுவான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு தெரியும், நான் கண்ணீரை வழங்கப்படுத்துவதற்காக சொல்றேன், தவறா வழங்கி வச்சுக்கிறது ஈமானிய இன்பம் என்று. உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மரணத்திற்கு பின்னால உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க, சந்திக்க போறாங்க. அபூபக்கர் சொல்றார் ரலியல்லாஹு அன்ஹு, எப்படி நாங்க ரசூலுல்லாஹ் காலத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திக்க போனார்களோ அது போல நாம என்ன செய்வோம், உம்மு ஐமனை சந்தித்து விட்டு வருவோம். நபி அவர்களை வளர்த்த தாயில ஒருவர், நாங்க என்ன செய்வோம், சந்தித்து விட்டு வருவோம் என்று என்ன செய்யறாங்க, போறாங்க. அப்படி போன நேரத்தில் இவர்களை 2 பேரும் கண்ட உடனேயே உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா கண்ணீர் விட்டு அழுதார்கள். எப்படி அந்த அழுக வந்தது என்று பாருங்க.
ஒருவருடைய அழுக வந்து எதுக்காக வருதோ அதை வச்சு அவருடைய உள்ளத்துல ஒரு பெரிய ஒரு ஈமானிய தாக்கம் என்ன செய்து இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். கண்ணீர் விட்டு அழுதார்கள். எந்த சோக சம்பவம் இல்லை, எந்த பெரிய நிகழ்வுகளும் கேட்கல, எந்த சம்பவத்தை படிக்கவும் இல்லை. கண்ணீர் விட்டு அழுதார்கள். அபூபக்கரையும் உமரையும் ரலியல்லாஹு அன்ஹுமா கண்ட நேரத்தில். அவ கேட்கலாம், ஏன் அழுகிறீங்கன்னு கேட்டாங்க. சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ஆறுதல் சொல்றாரு, நபி அவர்களுக்கு அல்லாஹ் நல்லது தானே வச்சிருப்பான், ஏன் நீங்க மௌத்த நினைச்சு அழுகிறீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சொல்றா, நபி அவர்களுடைய மரணத்தை நினைத்து நான் அளவில்லை, அதுக்காக வேண்டியெல்லாம் நான் என்ன செய்யல, அளவில்லை. ஆனால் இந்த நபி எங்களுக்கு மத்தியில் உயிர் வாழுகின்ற நேரத்தில் அல்லாஹுக்கும் எங்களுக்கும் ஒரு நேரடி தொடர்பு இருந்ததே, அது இன்றைக்கு இல்லையே, அதை நினைக்கின்ற பொழுது எனக்கு வேதனையாக இருக்கிறது என்று சொல்லி உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அழுதார்கள். ஒரு பெண்மணியுடைய அழுகை. எதற்கான அழுகை அது? ஈமானியின் மனதில வந்து இறைவனை நினைத்து இறைவனோடு நம்மளுக்கு ஏற்பட்ட அந்த நேரடி தொடர்பு என்ன செய்து எங்களை விட்டு நீங்கி விட்டதே என்று நினைத்த அழுகை. இது ஈமானிய அழுகை. இது ஈமானிய அழுகை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, எதுல நாங்கள் ஹாலிசான சிந்தனையோடு இறைவனை அணுகுகிறோமோ, தூய்மையான சிந்தனையோடு இறைவனை அணுகுகிறோமோ, அதில் தான் இறைவன் கூலி அதிகமாக என்ன செய்கிறான், வைத்திருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஈமானிய என்பதில் ஒரு தவறான பார்வை இது. இரண்டாவது ஒரு தவறான பார்வை என்ன தெரியுமா? நிறைய செய்கின்ற நேரத்தில் அது எங்களுடைய ஈமானிய உணர்வுடைய விளைவு என்று நாங்கள் நினைக்கிறோம். ஒரு நாள் ஒருவர் எழும்பி 2 மணியில இருந்து 4 மணி வரைக்கும் தஹஜ்ஜுத் தொழுகிறார். தொழுது விட்டு அவருடைய உள்ள என்ன சொல்லுதுன்னு சொன்னால், இது எனது ஈமான இன்பத்துடைய விளைவு என்று சொல்லும். நிச்சயமாக ஒருவருடைய ஈமானுடைய சக்தியின் மூலம் தான் அப்படி தொழ முடியும். ஈமானுடைய சக்தியின் மூலம் தான் அப்படி தொழ முடியும். அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனா ஈமானிய இன்பம் என்கின்ற பகுதி இருக்குதே, அது ஒரு மனிதனுக்கு ஏற்பட்டால் தொடர்ந்து நீடிக்கும். அது ஏற்பட்டால் ஆர்வம் மாதிரி இல்ல. அஃதலுல் அமாலி அதுவமுஹா வ இன் கல்ல, அமல்களிலே மிகவும் சிறந்தது தொடர்ந்து இருப்பது. குறைந்திருந்தாலும் தொடர்ந்து இருப்பதுதான் அமல்களிலே மிகவும் சிறந்தது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப என்ன அர்த்தம்? அது அஹ்ஸனு அமலான் அல்லாஹ் தஆலா சொல்றான், சிறந்த அமல் தொடர்ந்து இருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு இதா அமில அமலன் அஸ்பதஹா, ஏதாவது ஒரு அமலை செய்தால் அதை என்ன செய்வார்கள், தொடர்ந்து செய்வார்கள் என ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள். நீங்கள் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் தெரியுமா? தொடர்ச்சியாக ஒரு மனிதனை எந்த ஈமான் தொடர்ச்சியாக வைத்திருக்கிறதோ, அமல் செய்வதற்கு தோதுவாக எந்த ஈமான் வைத்திருக்கிறதோ அது ஈமானிய இன்பம். திடீரென நம்ம ஆர்வப்பட்டு செய்யக்கூடிய பெரிய விஷயங்கள் எல்லாம் ஈமானிய அடையாளமாக நான் நினைக்க கூடாது. குர்ஆனை பரட்டி பாருங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்த தர்மம் ஏதாவது வந்திருக்காங்க? பெரிய பெரிய அதாவது பெரிய பெரிய தர்மங்களை செஞ்சாங்களே, அவங்களோட ஏதாவது அதாவது ஞாபகங்களை இறைவன் சம்பவமாக சொல்லிக்கிறான்னு பாருங்க. அப்படி எதை நீங்க காண மாட்டீங்க. ஆனால் நம்ம வாழ்க்கையில பெருமதி என்று நினைக்காத சில அமல்களை அல்லாஹ் என்ன செய்வான், குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். எப்படி சொல்லி காட்டுகிறான்? மிக முக்கியமான ஒரு இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக் யுத்தத்திற்காக போக தயாராகி கொண்டிருக்கிறார்கள். ஒரு அதாவது தூர பயணம். எனவே ரசூலுல்லாஹ் ஒரு அறிவிப்பு செஞ்சாங்க, வாகனம் யாருக்கு இருக்குதோ, சாப்பிட வசதி யாருக்கு இருக்குதோ அவங்க மட்டும் என்ன செய்யட்டும், எங்களோட வாங்க, நாங்க பொறுப்பெடுக்க முடியாது, நாங்க அவர்களை என்ன செய்ய முடியாது, பொறுப்பெடுக்க முடியாது. வசதி உள்ளவங்க எல்லாம் இணைஞ்சுக்கிட்டாங்க. யாரெல்லாம் தன்னை ரசூலுல்லாஹ் ஆர்வம் ஊட்டினாங்க, 2 பேரை சேர்த்துக்குங்க 3 பேரை சேர்த்துக்குங்க ஆர்வம் ஊட்டினார்கள், அவர்கள்லாம் இணைஞ்சாங்க. ஆனா சில அஷ்அரியூன்கள், அதாவது அஷ்அரியா கோத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. ஏழைகள், கஷ்டப்பட்ட வறுமையில் உள்ள ஏழைகள். இப்ப இவங்க என்ன செய்யறாங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வராங்க. அல்லாஹ்வின் தூதரே, எங்களுக்கும் ஜிஹாது செய்யணும்னு ஆசையா இருக்குது, ஆனா எங்கள்கிட்ட பொருளாதாரம் இல்லை, வசதிகள் இல்லை, வாகனம் இல்லை, உணவுக்கு கட்டுப்படி ஆகாது, எப்படியாவது எங்களை உங்களோடு அழைத்து செல்லுங்கள், எங்களை என்ன செய்யுங்க, உயிருக்கு போராட்டத்துக்கு அழைத்து சொல்லுங்கன்னு சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா அஜிது மா அஹ்மிலுக்கும் அலை, உங்களை வந்து சுமந்துட்டு போற அளவுக்கு எனக்கு என்ன எந்த விதமான பொருளாதார நிலையும் இங்க இல்லை என்று அங்க சொல்லுங்க. திருப்பி திருப்பி கேட்கிறாங்க. நபி அவர்கள் திருப்பி திருப்பி 7 ஆண்டு சொல்லிட்டாங்க. எதுக்கு? இறைவனுடைய பாதையில் ஒரு உயிர் போராட்டத்துக்கு அழைக்கிறாங்க. நபியை திருப்பி திருப்பி கேட்டும் கூட என்ன செய்யல, 7 ஆண்டு சொல்லிட்டாங்க. அந்த ரபி அவர்கள் மறுத்தார்கள், நம்மளால போக முடியவில்லை, இந்த பொருளாதாரம் இல்லாதது நம்ம மார்க்கத்துல எனக்கு ஒரு சேவை செய்ய முடியாமல் இருக்கிறதே என்கின்ற வேதனை அவர்களை கண்ணீர் வடிக்க வைத்தது. அழுதார்கள். நபி அவர்களுக்கு முன்னால் அழுது கண்டே திரும்பி சென்றார்கள். ரசூலுல்லாஹ் ஒன்னு சொல்லல, வலா அலல்லதீன இதா மா அதௌக லிதஹ்மிலஹும் குல்த லா அஜிது மா அஹ்மிலுக்கும் அலைஹி தவல்லவ் வ அயுனுஹும் தஃபீது மினத் தம்இ ஹஸனன் அல்லா யஜிது மா யுன்ஃபிகூன். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நபியே குற்றமில்லை, அவர்கள் மீதும் குற்றமில்லை. உங்களிடத்திலே வந்து எங்களையும் அழைத்து செல்லுங்கள் என்று கேட்ட நேரத்தில் உங்களை கவனிக்க என்னிடத்தில் எந்த பொருளாதாரம் இல்லைன்னு நீங்க சொன்னீர்களே, அந்த நேரத்தில் கண்ணீர் மல்க திரும்பி சென்றார்களே, அவர்கள் மீதும் குற்றம் இல்லை.
நான் அவர்களை குற்றம் பிடிக்கவில்லை என்று சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களது கண்ணீரை பாராட்டி என்ன செய்தான்? குர்ஆன் வசனம் இறக்கினான். ஆனால் அந்த நேரத்தில் அதாவது பல ஆயிரக்கணக்கில் தர்மம் செய்தவர் தான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவருடைய தர்மத்தில் எந்த குறையும் இல்லை, அல்லாஹ் அதை ஏற்காமலும் இல்லை. ஆனா அல்லாஹ் தஆலா அதை என்ன செய்யவில்லை? குர்ஆனிலே ஞாபகப்படுத்தி சொல்லவில்லை. என்ன காரணம்? இறைவன் எதை பார்க்கிறான் தெரியுமா? எங்களிடத்திலிருந்து எத்தனை போகுது என்று பார்க்கல, எந்த நிலையில போகுதுன்னு பார்க்க. எங்களுடைய ஈமானிய இன்பத்தை நீங்கள் புரிந்து கொள்வதற்கான மிக முக்கியமான ஒரு இடம் என்ன தெரியுமா? எமது நிலை எங்கே?